வணக்கம் மாமா. பழனி ஊர்ல இருக்கிற வயசு பொண்ணு எல்லாம் வந்தாளுங்களா? எல்லாம் வந்தாச்சு. செலக்ஷன் ஆரம்பிக்கலாமா? ஐயோ ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா. இப்போ ரீசெண்டாக ஆக்டர் விமலும் சூரியன் நடிப்பில் வெளியே வந்த படம் தான் படவா. பொறுக்கி போக்கரி தருதலை புறம்போக்கு அது மட்டும் இல்லாமல் பொண்ணுங்களை கூட்டி கொடுக்குறவன் அப்படின்னு இந்த படத்தோட பேருக்கு இவ்வளோ அர்த்தம் இருக்குன்னு எனக்கு படம் பார்க்கும் போது தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த மாதிரி இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் எதுக்கு இந்த படத்துக்கு படவா அப்படின்னு பேர் வச்சாங்கன்னு தான் சத்தியமா எனக்கு தெரியல. இந்த பேருக்கான வேற அர்த்தம் ஏதாவது தமிழ்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க மறக்காம சொல்லிட்டு போங்க. சரி, இப்போ இந்த படத்தோடைய ஒன்லைனர் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். ஊருக்குள்ள ரொம்பவுமே பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு ஊர் மக்களை ரொம்பவுமே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க சூரியன் விமலும். ஒரு கட்டத்துல அதே ஊர்ல ஊர் பிரசிடென்ட் ஆனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் படத்தோடைய ஒன்லைனர். பட ஆரம்பத்துல இருந்து ஊருக்குள்ள ரொம்பவுமே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு ரொம்பவுமே ஊர் மக்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அவங்களே சொந்தமா காசு சேர்த்து விமலை மலேசியாவுக்கு வேலைக்கு அனுப்பிடுவாங்க. மலேசியாவுக்கு வேலைக்கு போன விமல் ஒரு கட்டத்துல அந்த மலேசியாவில் அவர் வேலை பார்த்த இடத்துல பிசினஸ் லாஸ்ன்னு சொல்லிட்டு அவர் வேலையை விட்டு அனுப்பிடுறாங்க. அவருடைய சொந்த ஊரான அவர் கிராமத்துக்கு மறுபடியும் திரும்பி வரும்போது அவருக்கு ரொம்பவுமே வரவேற்பும் மரியாதையும் அதிகமா இருக்கும். அவருக்கே தெரியாம அவருக்கு லாட்டரியில மலேசியாவில் 10 கோடி ரூபாய் விழுந்திருக்குன்னு ஒரு பொய் சொல்லியிருப்பாங்க. லாட்டரியில 10 கோடி ரூபாய் விழுந்திருக்கு, ஊர் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்வான் அப்படின்னு நம்பி ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து அவனை ஊர் பிரசிடென்ட் ஆக்கிடுவாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறதான் படத்தோடைய ஸ்டோரி. இந்த படத்தினுடைய ஒரு மெயினான மைய கருத்து என்ன அப்படின்னா, இந்த கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய கருவேல மரங்களால விவசாயத்துக்கு எவ்வளவு பாதிப்பு அப்படின்னு சொல்றதுதான் படத்தோடைய மெயின் கான்செப்ட். இந்த படத்தோடைய பிளஸ் பாயிண்ட்னு சொன்னா ஒரு சில விஷயங்களை தான் சொல்ல முடியும், ஆனா மைனஸ்னு பார்த்தா நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். ஆனா எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதா அப்படிங்கறத எனக்கு தெரியல. ஊர் பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறமும் முன்னாடி எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இருப்பாரே தவிர எந்த ஒரு மாற்றமுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவருக்கு லாட்டரியில 10 கோடி ரூபாய் விழுந்துச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலனாலும் பரவாயில்ல சைட்ல வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஃபேமிலியோட சொல்லுவாங்க. அதெல்லாம் எந்த விதத்துல எடுத்துக்கிறதுனே தெரியல. கடைசியா வந்த படங்களை பார்க்கும்போது இந்த படம் பிலோ ஆவரேஜ் படம் தான். பழனி ஊர்ல இருக்கிற வயசு பொண்ணு எல்லாம் வந்தாளுங்களா? எல்லாம் வந்தாச்சு. செலக்ஷன் ஆரம்பிக்கலாமா? ஐயோ ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா.